ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர். ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது ஃபுல் ஃபென்சிங் போட்டு கேட் வச்சுருக்காங்க. ஃபுல் ஃபென்சிங் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து சேஃப் அண்ட் செக்யூரு. 2 பக்கம் வழி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே மரம் ஈல்டு பாருங்கள். இந்த ஈல்டுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். எல்லா மரமும் ஒரே மாதிரி ஈவனாக சொல்லி வச்ச மாதிரி ஈல்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் பாருங்கள், எந்த அளவுக்கு ரெட் சாயில் வந்து வளமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெட் சாயில் இங்கே நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தேங்காய் போட்டிருக்காங்க. இப்போ இது பார்க்கும்போது 550லேருந்து 650 கிராம் வருது. அதே மாதிரி இந்த வித்தும் எடுத்து இவங்க வச்சுருக்காங்க. இவங்களோட இன்னொரு தோப்புக்கு போடுறதுக்குன்னு சொன்னாங்க. அந்த வித்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த ப்ரீடோட வித்து. ஃபஸ்ட் நம்ம கிணத்தை பார்த்துருவோம். கிணறு கொஞ்சம் மேலே ஃபென்சிங் போடணும். நம்ம வாங்கினா கிணத்துக்கு மட்டும் நம்ம ஃபென்சிங் போடுற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னா உங்களுக்கு பாருங்கள், இது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தண்ணி காமிச்சிருப்பேன். நம்ம வாங்கி ஃபென்சிங் போட்டோம்னா நாளைக்கு மாடுகன்று ஏதாவது வளர்த்தும் போது மாடுகன்று எதுவும் உள்ளே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம பாம்பேரி கட்டுற மாதிரி இருந்தாலும் அது கட்டிக்கலாம். இப்போ இந்த 5 ஏக்கரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு, ஒரு செப்பரேட் வெல்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் போட்டு கேட் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாய்க்கால் தண்ணி பாயுது. அதே மாதிரி மரம் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே வரிசையாக போட்டிருக்காங்க. ஏக்கருக்கு 70 மரம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த வரிசை காட்டுவோம் பாருங்கள். இது வந்து இந்த ரைட் சைடு ஃபென்சிங் பார்டரு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபென்சிங் பார்டர் போகும்போதே காட்டுவேன் பாருங்கள். ஒரே வரிசையாக மரம் வச்சுருக்காங்க. எல்லா மரமும் 15லேருந்து 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 20 வயசுக்கு மேலே போகாது. ஈல்டு பாருங்கள், எல்லா மரமும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ஈல்டில் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஈல்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டாக்குமெண்ட்டு. இதில் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. வியூ பாயிண்ட் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே வியூ பாயிண்ட் காமிச்சிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு ஃபென்சிங், அது பார்டரு. மரம் பாருங்கள், ஈல்டு. அடுத்த மரமும் ஒரே மாதிரி ஈல்டாக தான் இருக்கும். இப்போ இது வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு செப்பரேட்டாக கொஞ்சம் ப்ரைவசியோடு இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஈல்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈல்டு பாருங்கள். மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்ரு கட் ரோடு பேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கட் ரோடு பேஸில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி இதில் 2 பக்கம் வழி இருக்குது. இந்த வழியும் உங்களுக்கு காட்டுவேன். டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கையெழுத்து ஈல்டு பாருங்கள். டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கையெழுத்து, 2 சிக்னேச்சரு. அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. ஆல்ரெடி லீகல் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம திருப்திக்கு நம்ம ஒரு டைம் பார்க்கணும், அதுதான் வந்து முறை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சைடு ஃபென்சிங் பார்டர், இந்த சைடு ஃபென்சிங் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 2.5 கோடி பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகும். ரேட்டும் நெகோஷியபிள் தான். அப்படி இருக்கும்போது அந்த பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட்டு வச்சு இது இருக்குது. அது இல்லாமல் இதில் ஒரு அதாவது நம்ம வாங்கி ஒரு ஆள்காரங்களை வேலைக்கு வச்சாலும் அவங்க தங்கிறதுக்கு ஈல்டு பாருங்கள், அவங்க தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது. லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 மாடு வச்சுக்கிற மாதிரி ஷெட் இருக்குது. அது பாருங்கள், இதுதான் அது கார்னரில் தெரியுது பாருங்கள், அந்த ஷெட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வீடு கட்டினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டினீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோட ஒரு அசர்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியாத என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெட் சாயிலு, ஃப்ரீ இபி சர்வீஸு, 7 HP ஃப்ரீ இபி சர்வீஸு, ஒரு கிணறு, வாய்க்கால் தண்ணி பாயுது, நல்ல வாட்டர் சோர்ஸு, ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வாய்க்கால் தண்ணி வருது, லேபர்ஸ் தங்குற மாதிரி வீடு இருக்குது. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி ரேட்டு வைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40-45 அந்த மாதிரி தான் ஒரு ஏக்கரை வந்து அவங்க வந்து ரேட் சொல்கிறாங்க. இந்த ஃபென்சிங்கு பாருங்கள், இந்த பக்கமும் வழி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பக்கமும் வழி இருக்குது. ஸோ வந்து இந்த பார்த்தீங்களா கேட், அந்த பக்கம் வழி இருக்குது, இந்த பக்கம் வழி இருக்குது. ஸோ வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி, எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம இது நல்லபடியாக பேசி முடித்து கொடுக்கலாம். நல்ல ஈல்டு நல்லா இருக்குது, ப்ராப்பர்ட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி முடித்து கொடுக்கலாம். தேங்க்யூ.